அந்த ஆவியானவரோட சத்தத்தை கேட்கிறதுக்கு என்ன செய்யணும்? முடிவு பரியந்தம் அவருடைய வசனத்துல நிலைச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப இருக்கிற வியாதியிலையும் போராட்டத்துல இருந்தும் விடுபட என்ன செய்யணுங்கிற சத்தியத்தை ஆவியானவரே உங்க கூட பேச வைக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், அதுதான் இந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் கிரைஸ்ட். எஸ் ராஜாவே, உமக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம சபை கூடுதல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு தேவனுடைய வார்த்தை. அதாவது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பைபிள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால அருளப்பட்டதானே, அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி அல்ல. வசனத்தின் பிரகாரம் பார்க்கலாம், எல்லாமே தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டதான். அதாவது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தினவருடைய அவருடைய ஆவியினால் அருளப்பட்டதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் தேவன் தன்னுடைய வாய் திறந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை மட்டும்தான், அந்த விதை தான் முளைக்குமா. ஏன்னா அதுதான் உயிருள்ள வசனமா. ஏன்னா அது உயிருள்ளவர் நம்மளுக்கு சொன்னதுனால. மற்ற எல்லா வார்த்தையும் ஒரு மனுஷன் மூலமாக கொடுத்தாரு, அதனாலதான் அது வேத வாக்கியங்கள். ஆனா இந்த வார்த்தை தேவனே நமக்கு கொடுத்தாரு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, த்ரூ மோசேஸ். ஆனா இங்க அப்படி இல்லை, அவரே தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு கொடுக்கிறார். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். மேத்யூ 4:4 4:4 அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ இதை நம்ம முக்கியமா பார்க்கணும். அதாவது இந்த வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், இதுதான் தேவனுடைய வார்த்தை. அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்காக தான் மாம்சத்துல வெளிப்பட்டார். அப்படி அவர் வாய் திறந்து சொல்ற இந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தைய ஒரு மனுஷன் மூலமா அது கொடுத்தாரு அப்படின்னா அது வேத வாக்கியம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம நல்லா புரியணும். இப்போ இந்த வார்த்தை தான் சுவிசேஷமா நம்ம அறிவிக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்ம சுவிசேஷமா அறிவிக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் தேவனுடைய சாயலை நம்மளுக்கு கொடுக்கும். பரலோக ராஜ்யத்திற்கு போக வைக்கிறதுக்கான கனிகளை இந்த வார்த்தை தான் கொடுக்கும், வேற எந்த வார்த்தையும் கொடுக்காது. ஸோ மற்ற வார்த்தைகள் எல்லாமே இந்த வார்த்தையோட டெஃபனிஷனை தான் அவர் கொடுத்துருக்காரு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தையோட டெஃபனிஷன் தான் மற்ற எல்லாமே பரிசுத்த ஆவியான மூலமா கொடுத்தது. இதுதான் மெயின், இதான் விதை. இந்த விதை இருதயத்தில் விழும்போது மட்டும்தான் அது முளைக்கும், அந்த தேவ சாயலை கொடுக்கும், கனி கொடுக்கும் எல்லாமே. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படின்னு போட்டதுனால இது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அப்போ வேத வாக்கியம்னா என்ன அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். லூக்கா 4:18-20, லூக்கா 4:18-21 வரைக்கும். அதில் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவேடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம், இந்த வேத வாக்கியம் இன்றைதான் நிறைவேறிட்டு. இது என்ன அப்படின்னா, இந்த வாக்கியத்தை சொன்னது யாருன்னா ஏசாயா. இப்ப இந்த ஏசாயா சொன்ன வாக்கியம் இங்க நிறைவேறுது. ஸோ இதே போல அவர் சொன்னதுதான் தீர்க்க தரிசனம். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் அவருடைய வார்த்தையினாலதான் சொல்றாரு. எல்லா தீர்க்க தரிசனமும் அவருடைய வாயிலிருந்து தான் புறப்படுது. ஆனா அதை இந்த ஏசாயாங்கிற தீர்க்க தரிசனம் மூலமா வெளிப்பட்டிருக்கு. அதனால இதுக்கு பேரு வேத வாக்கியம். நல்லா பார்க்கலாம். 4:21 அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு. இதான் விஷயம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இந்த வசனத்தை கொடுத்ததுனால, அது இன்னும் மனுஷங்க மூலமா கொடுத்ததுனால அது வேத வாக்கியம். ஆனா தேவனே சொன்னதுனால இது தேவனுடைய வார்த்தை. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டா மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன், ரட்சிப்பு எல்லாமே, பரிசுத்தம் எல்லாமே இந்த தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த விதையில தான் இருக்கு. இந்த விதை தான் முளைக்கும். ஏன்னா அது தேவனுடைய வாயிலிருந்து வந்ததுனால. இந்த வார்த்தை தான் நம்மளோட பேசும். இந்த வார்த்தை தான் கிரியை செய்யும். இந்த வார்த்தை தான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். ஏன்னா இது டைரக்டா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதுனால. ஸோ வேர்ட் ஆஃப் காடுக்கும் வேத வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இதுதான்.
ஸோ எல்லாமே அவருடைய ஆவியினால தான் அருளப்பட்டிருக்கு அப்படின்னால எல்லாமே ஒண்ணு கிடையாது. அதனாலதான் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த கிருபையும் சத்தியமும் அப்படிங்கிறது அவருடைய வாய் திறந்து அந்த வார்த்தையில தான் இருக்குது. ஸோ எல்லாருமே இன்னும் எல்லாம் ஒண்ணுதான் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாது, ஜீவன் கிடையாது. இது இயேசப்பாவுடைய வாய் திறந்து சொன்ன வார்த்தைக்குள்ள நம்ம வரும்போது, அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நம்ம பார்க்கலாம் யோவான் 5:24-25. யோவான் 5:24-25 இதுல சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த என் வசனங்கிறது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு சொன்ன வார்த்தை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை சொன்னதான் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆட்களை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுங்காரு. ஏன்னா இவர் மாம்சத்துல இந்த வசனத்தை சொல்றாரு. அப்போ எல்லாருமே மரித்தோரா இருக்காங்க. இவருடைய வார்த்தையோட இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிழைப்பாங்களாம். ஏன்னா இந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கான். அதனால இவர் சொல்ற வார்த்தையை கேட்கும் போதுதான் நம்ம பிழைக்கவே முடியும். ஆமென். அடுத்து யோவான் 8:45-47 வரைக்கும், ஜான் 8:45-47 இதுல சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது. அதாவது அவரு இதுல ஒரு தெளிவா சொல்லிட்டாரு, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா பார்த்தோம். அதை அவரே சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே. அப்போ இயேசு ராஜா மாம்சத்தில் வெளிப்பட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். சோ அதை நம்ம விசுவாசிக்கும் போதுதான் நமக்கு நித்தியம். இரண்டாவது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை அப்படிங்கிறார். சோ இவர் சொன்ன வசனம் எல்லாமே சத்தியம். சோ இதை நம்ம விசுவாசிச்சா மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு. அடுத்து 8:47 பாக்குறோம், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டானவன் அப்படின்னா நம்ம அவருடைய வசனத்தினால நம்ம மறுபடியும் பிறந்திருந்தா, ஞானஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம மாம்சத்துக்கு மறிச்சு மறுபடியும் புது சிருஷ்டியா பிறக்கிறத குறிக்குது. அப்போ புது சிருஷ்டியா பிறக்கிறது என்னன்னா, அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தைக்கு, இந்த வார்த்தையின்படி நம்ம பிறந்திருக்கோம், அதை நம்ம கை கொள்றோம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். சோ அப்படி உண்டானவன் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுப்பான். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், அந்த வசனத்தின்படி வாழ்கிறவன், அந்த வசனத்தின்படி பிறந்தவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகிறபடினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அதாவது இவருடைய வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்க எல்லாருமே தேவனால ஆமா, எஸ். சோ அடுத்த வசனம் பார்க்கலாம், மேத்யூ 5:2. இப்ப நம்ம பார்த்தோம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதுதான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு பாக்குறோம். அது இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரு. மத்தேயு 5:2 பாருங்க, அவர் தமது வாயை திறந்து, இது எதுக்காக பர்டிகுலரா அதே போட்டிருக்காரு அப்படின்னா, இது அவர் டைரக்டா சொன்னாராம். இது எந்த மனுஷன் மூலமாவோ அவர் சொல்லல, அவரே மாம்சத்தில் வெளிப்பட்டு டைரக்டா சொல்றாரு. அதாவது மாம்சத்தின்படி பிறந்ததிலே யோவான் சொன்னதான் பெரிய தீர்க்கதரிசி. ஆனா இவர் அப்படி இல்லை, இவருடைய மாம்சம் தேவனுடைய வார்த்தை. ஸோ இந்த தேவனுடைய வார்த்தையை டைரக்டா சொல்வதனாலதான் அவர் தமது வாயை திறந்துன்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த வார்த்தை தான், இந்த மத்தேயு 5:6-7 தான் தேவனுடைய வார்த்தை. இந்த விதை தான் முளைக்கும், தேவ சாயலை கொடுக்கும், நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஸோ இந்த வார்த்தைக்கு பேர் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த இயேசப்பா பேசின வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதுதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். ஸோ நம்ம பார்க்கலாம், யோவான் 7:15-17 வரைக்கும். யோவான் 7, அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த வசனம் அவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினுடையதா இருக்கிறது அப்படிங்கிறார். இயேசு பேசுற எல்லா வார்த்தையும் வசனமும் அவரை அனுப்பினா அந்த பிதாவுடையது. அதனாலதான் அது தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை தான் இவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய வாய் திறந்து சொல்றாரு. ஸோ இங்க உபாகமம் 18:18 சொல்லப்பட்டக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுது. இதுல ஸ்பெசிபிக்கா அவருடைய வாயை திறந்து அப்படின்னு போட்டதோட காரணம் என்ன அப்படின்னா பார்க்கலாம். அடுத்தது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாகியிருக்கிறதோ
நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வானாம். உண்மையிலே தேவன் மேல அன்பு உள்ளவங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவங்க, தேவனுக்காக ஊழியம் செய்யறவங்க, தேவன் மேல அன்பு உடையவங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ இல்ல அவர் சுயமா பேசுறாரோன்னு அவங்களுக்கு தெரியுமா. அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனால் உண்டானவன் அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா இவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தைக்கு தான் செவி கொடுப்பாங்க. அந்த வார்த்தை தான் தேவ சாயலை கொண்டு கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகும். மற்ற வார்த்தைகள் எல்லாமே இந்த தேவனுடைய வார்த்தையோட எக்ஸ்பிளனேஷன். லூக்கா 7:1 பாருங்க. லூக்கா 7:1 இது வந்து அந்த அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு, நல்லா பார்க்கணும், ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு அவருடைய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. கப்பர்நகூமுக்கு போனார் இருக்கு. அப்போ எல்லாருடைய காதுகள் கேட்கும்படி சொல்லியிருக்காருன்னா அவர் டைரக்டா சொன்னது, வாய் திறந்து சொன்னது. அதனாலதான் இந்த வார்த்தையை அந்த 5, 6, 7 முடிச்சுட்டு இந்த 7ஆம் வசனத்தை சொல்றாரு. லூக்கால 6, 7 எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை அந்த உபதேசத்தெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் சொல்றாரு, அவர் தம்முடைய வார்த்தையில எல்லாம், தம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அவர் பேசுறது எல்லாமே பிதாவுடைய வார்த்தை. அதனாலதான் என்னுடைய வார்த்தை தான் அவருடைய வாயில் அருள்வேன் அப்படிங்கிறதான் ப்ராபசி. அதை தான் இவர் வந்து நிறைவேற்றார். ஸோ இந்த வார்த்தைக்கு தான் நம்ம இப்ப செவி கொடுக்கணும். எல்லா பைபிள் இருக்கிற எல்லாமே ஒண்ணு கிடையாது. இந்த இயேசு ராஜா வெளிப்பட்டு சொன்ன வார்த்தை தான் சத்தியம். இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். ஆமென். அடுத்து லூக்கா 11:28. லூக்கா 11:28 அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை யாரில் கேட்டு அதை இருதயத்துல காத்துக் கொள்கிறவர்கள் தான் அதிக பாக்கியவான்களாம். அடுத்த வசனம் பார்க்கலாம். மார்க் 3:35 தேவனுடைய சித்தம் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். அதாவது அவருடைய வசனத்தை கேட்டு அதுபடி செய்கிறவன் தான் அவனுக்கு அவரோட சகோதரன் சகோதரி தாய் அப்படிங்கிறார். அதனால இந்த வேர்ட் ஆஃப் காடு, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை, மத்தேயு 5, 6, 7 அவர் தன் வாய் திறந்து சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. பார்க்கலாம். மத்தேயு 7:24 சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஸ்பெசிபிக்கா போட்டிருக்காரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தினுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவானுங்கிறார். அப்போ நம்ம வந்து இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்யறோம் அப்படின்னா நம்ம அவர் மேல கட்டப்பட்டிருக்கிற வீடு மாதிரி. எவ்வளவு பெரிய வெள்ளமோ புயலோ காற்றோ எது வந்தாலும் நம்ம கீழே விட மாட்டோம். பிசாசு எந்த வழியில நம்ம மேல வந்து மோதினாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அவருடைய வார்த்தை, அந்த கண்மலைங்கிற வார்த்தையில நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அந்த உயிருள்ள வார்த்தை மேல நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அதனால அவனால நம்மளை தொட முடியாது. இதுதான் அவர் சொல்றாரு, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படிங்கிறது. அதே போல அடுத்து லூக்கா 8:20-21. லூக்கா 8:21. இப்போ அவங்க சொல்றாரு, அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரனும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, யாரு அவங்களுக்கு எனக்கு சகோதரன் யாரு எனக்கு தாய் யாருன்னு சொல்றாரு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமா இருக்கிறார்கள். அப்போ இந்த தேவனுடைய வசனங்கிறது அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வசனம். ஸோ அதை கேட்டு அதன்படி யார் அதை செய்யறாங்களோ, யார் அதை கை கொள்றாங்களோ, யார் அதுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரன் அப்படிங்கிறார். ஆமென். ஸோ இது பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது உபாகமம் 18:18 தெளிவா சொல்லியிருக்காரு, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிருந்து எழும்ப பண்ணி, அடுத்து என்ன போட்டிருக்கு, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். ஸோ என் வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தையை தான் அவருடைய வாயில நான் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் அப்படின்றார். அப்போ இயேசு மாம்சத்துல வெளிப்பட்டு சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, விடுதலை இருக்கு, சமாதானம் இருக்கு. ஸோ அதுதான் அடுத்த வார்த்தையில சொல்றாரு, என் நாமத்தினாலே. இப்ப வரக்கூடியவர் பிதாவுடைய நாமத்தினால வருவாராம். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன்.
இப்போ இயேசு ராஜா வாய் திறந்து சொன்ன அந்த மத்தேயு 5:6-7 அவர் வாய் திறந்து சொன்ன உபதேசத்தின்படி யாரெல்லாம் இல்லையோ ஸோ அவங்க எல்லாரையும் பிதா வந்து விசாரிப்பாராம், நியாயம் தீர்ப்பாராம். ஸோ இந்த வசனத்துக்குள்ள இருந்தாதான் நம்ம வந்து முடிவு பரியந்தம் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். முடிவு பரியந்தம், அதாவது முடிவு பரியந்தம் என்னுடைய வசனத்துல அவர் வசனத்துல நம்ம நிலை நிற்கணும் அப்படிங்கிறார். அப்படி நின்னாதான் நம்மளுக்கு ரட்சிப்பு. அப்படி முடிவு பரியந்தம் நம்ம நிக்கணும் அப்படின்னா இவருடைய வசனத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க நம்ம அந்த 18:18 பார்த்தோம், ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரு, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். அதனாலதான் மத்தேயு 5:2 ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கு, அவர் தமது வாயை திறந்து. ஏன்னா இவர் வாய் திறந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவாய். அதனாலதான் இவர் சொல்றதெல்லாம் அவருடைய வார்த்தை அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக தான் அவர் தமது வாயை திறந்து அப்படின்னு அந்த மத்தேயு 5:2 நம்ம பாக்குறோம். அந்த 5:6-7 முடிச்சுட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, இதெல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி அப்படின்னு போட்டிருக்காரு. ரெண்டாவது அவருடைய போதகத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பாக்குறோம். அதுல வந்து அதிகாரம் உடையதா இருந்துன்னு பாக்குறோம், வல்லமை உடையதா இருந்துன்னு பாக்குறோம். எல்லாமே இந்த வல்லமை அதிகாரமும் இந்த வசனத்துல தான் இருக்கு. எடுத்து பார்க்கலாம். ஜான் 1:45. இப்போ நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எலும்பு பண்ணுவேன், அது இயேசு தானா? சிலவங்களுக்கு இந்த டவுட் இருக்கும், அது இயேசு இல்ல அப்படின்னு. இப்போ அதுக்கான வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இந்த இயேசுவே. அப்போ அவர் அனுப்புன அந்த தீர்க்கதரிசி யாருன்னா இயேசு. அதாவது யூதரை பொறுத்தளவு தீர்க்கதரிசி, நம்ம பொறுத்தளவு தேவனுடைய குமாரன், ரட்சகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த ரட்சகர், அந்த மேசியா, அந்த யூதருக்கு ராஜா, தேவனுடைய குமாரன் சொன்ன வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போதுதான் நம்மளுக்கு ரட்சிப்பு. இல்லையா? தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வசனம் பார்ப்போம். மார்க்கு 4:14. இப்போ நம்ம விதைக்கக்கூடியது இந்த வசனத்தை தான் விதைக்கணுமா? அதாவது இயேசு ராஜா வந்து இந்த வசனத்தை சொல்லதோட நோக்கம் என்ன, இதுக்கான இந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கான முக்கியத்துவம் என்னன்னா, இதை விதைச்சா மட்டும்தான் இது முளைக்கும். இந்த வசனத்தை விதைச்சா மட்டும்தான் முளைக்கும்னா அவனுடைய குணம் அது எல்லாமே தேவனுடைய சாயலை கொடுக்கும். இந்த வசனத்தை யாரெல்லாம் அதை உணர்றாங்களோ, இருதயத்துல காத்து கொள்றாங்களோ அவங்க தான் தேவ சாயலை பெற முடியும். அதாவது நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான ரட்சிப்பு, சமாதானம், விடுதலை, பரிபூரணம், பரிசுத்தம், ஜீவன் எல்லாமே இந்த வார்த்தையில தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து விதைக்கக்கூடியது இந்த வசனத்தை தான் விதைக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க சர்ச்சில் பணத்தை நீங்க விதைக்கணும்னு, அது இல்லை, இந்த தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம விதைக்கணும். ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அந்த சாயலை நம்மளுக்கு கொடுக்குது. பார்க்கலாம். அடுத்து லூக்கா 8:11-15 வரைக்கும். அதாவது இந்த ஊமையின் கருத்து என்னன்னு கேட்கும்போது சொல்றாரு, இந்த விதை என்னன்னா தேவனுடைய வசனமா. அதாவது வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறை மேல விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஊமையின் அர்த்தத்தை அவர் சொல்றாரு. இந்த ஊமையின் கருத்து என்னன்னா விதையா. இந்த விதை என்னவா? தேவனுடைய வசனமா, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வசனமா. இந்த வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், இருதயத்துல காத்துக்கொண்டா மட்டும்தான் அது வந்து பலன் கொடுக்கும். பாருங்க, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசம் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இவங்க எல்லாருமே வழியருகே விதைக்கப்பட்டவர்களாம். ஏன்னா வசனத்தை கேட்கிறாங்க, அதன்படி நடக்க மாட்டேங்காங்க, அதை விசுவாசிச்சு அதை கை கொள்ள மாட்டேங்காங்க. அதை கை கொள்றதுக்கு முன்னக்கூட்டியே அவன் என்ன பண்றான், பிசாசம் வந்து அதை எடுத்து போடுறான். ஸோ இந்த வசனத்துக்குள்ள நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். அடுத்த வசனத்தை பாருங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அதாவது விசுவாசிக்கிறாங்க, அது நிமித்தம் ஏதாவது சோதனை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை பின்வாங்கி அந்த வசனத்தை கை கொள்ளாம வெளியில போயிடுறாங்க. அடுத்தவர்கள் முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், இவங்க எப்படின்னா வசனத்தை கேட்கிறவா இருக்கிறார்கள், கேட்ட உடனே இந்த பிரபஞ்சத்திற்குரிய உலக ஆசை, உலக கவலை, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம் இதுல நெருக்கப்பட்ட உடனே அதுக்கு பலன் கொடாம இருக்காங்க. ஆனா இது எப்போ அது முளைக்குமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, இது ரொம்ப முக்கியம். இயேசுவுடைய வசனத்தை நம்ம கேட்டு அதை இருதயத்துல காத்துக்கொள்ளணுமா? அப்படின்னா என்னன்னா அந்த வசனம் சொன்னபடி செய்யணும், அதை கை கொள்ளணும். அதுதான் இருதயத்துல காத்துக்கொள்றது. அப்படி இருதயத்துல காத்தாதான்
அது பொறுமையோட அது பலன் கொடுக்குமா. அதாவது அந்த வசனத்து அந்த ஏசப்பா சொன்ன வாய் திறந்து சொன்ன வார்த்தை என்ன எதுக்காக அப்படின்னா அவருடைய சாயல் அப்படி கொடுக்கும். அதாவது அன்பு, விசுவாசம், இரக்கம், நீடிய பொறுமை, இது எல்லாமே அவருடைய வசனம் மூலமா கொடுக்குது. இந்த இரக்கம், பரிசுத்தம், ஜீவன், அது எல்லாமே அந்த வசனத்துல இருக்குது. அது ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அதை காத்துக்கிட்டு அதன்படி செய்யும் போது, அதுக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நம்ம அந்த தேவ சாயல் அதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பலன் கொடுக்காம அதை மீறிட்டோம் அப்படின்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா இயேசு ராஜா வாய் திறந்து சொன்ன வசனம், வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை தான் முளைக்கும். ஏன்னா இந்த வசனத்துக்கு உயிருள்ள வசனம். ஏன்னா அது சொன்னவர் உயிருள்ளவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், பிதாவாகிய தேவன் சொன்னது, பிதாவுடைய வார்த்தை. இந்த இயேசு ராஜா மாம்சத்துல வந்து வெளிப்பட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் முளைக்கும். அடுத்து இப்போ இந்த வார்த்தையை நம்ம வந்து இருதயத்துல காத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5:45, மத்தேயு 5:45. மத்தேயு 5:45 இந்த வசனத்தை அப்படி படிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு. மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் நீதியவர்கள் மேலும் அதையே பெய்ய பண்ணி. இப்ப இந்த வசனம் சொல்லுது இப்படி செய்வதனால், அதாவது மத்தேயு 5:6-7 அந்த அப்படி நம்ம ஃபாலோ பண்ணா, அதை அப்படி செஞ்சா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்போமா. இந்த தேவனுடைய வார்த்தையை அப்படி நம்ம ஃபாலோ பண்ணா, அப்படி கை கொண்டா நம்ம வந்து பிதாவுடைய பிள்ளைகளா இருப்போமா. ஏன்னா அந்த அவருடைய சாயலை கொடுக்குது. என்ன சாயல்னா அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாராம். ஸோ இந்த சாயல் நம்மளுக்கு கிடைக்கும். சத்துருவை சிநேகிக்க முடியும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியும், பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய முடியும், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும், நீடிய பொறுமை கிடைக்கும். எல்லாமே இந்த வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது தான் அது பூரணமாகும். அப்படி பூரணமானாதான் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும். ஸோ இந்த வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இந்த வசனத்துக்குள்ள இல்லாம நம்ம வந்து பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவர் சொன்ன வார்த்தை சொன்னதோட நோக்கமே பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போவதுதான், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதை தான் அவர் பிரசங்கிச்சாரு. அவர் மாம்சத்தில் வந்து சொன்னது எல்லாமே இந்த வார்த்தையை தான் அவர் சொன்னார். பிதா சொன்ன வார்த்தையை தான் சொன்னார். அதனாலதான் நான் வந்து எப்பொழுதும் என்னுடைய பிதாவை வார்த்தையை நான் கை கொள்றது போல நீங்களும் கை கொள்ளுங்க, கை கொண்டவருடைய வார்த்தையில நான் அன்பா இருந்தது போல நீங்க. இப்போ நம்ம பார்த்தோம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். இயேசு ராஜா வாய் திறந்து சொன்ன வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தைன்னு பார்த்தோம். இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து இருதயத்துல காத்து கொள்ளும் போது, அதை கை கொள்ளும் போது நமக்கு எப்படிப்பட்ட தேவ சாயெல்லாம் உண்டாகுது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ முதல்ல யோவான் 15:3, அதாவது பரிசுத்தம் உண்டாகுது நமக்கு. இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து கை கொள்ளும் போது நமக்கு பரிசுத்தம் உண்டாகுது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. இப்போ இயேசு ராஜா சொன்ன உபதேசத்தினால நம்ம என்ன, நம்முடைய ஆத்மா வந்து சுத்தமா இருக்குதான். அதாவது இவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்முடைய ஆத்மாவை தான் பரிசுத்தப்படுத்துது, சரீரத்தல்ல, ஆத்மாவை தான் பரிசுத்தப்படுத்துது, ஆத்மாவில தான் ஜீவனை கொடுக்குது. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல். அடுத்து யோவான் 17:17 சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அதாவது தேவனுடைய வார்த்தை தான் சத்தியமா, அந்த வார்த்தையினால நீங்க அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை எல்லாமே தேவனுடைய வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து யோவான் 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ இயேசு ராஜா மாம்சத்துல வந்து சொல்லுகிற வசனம் தான் ஆவியும் ஜீவனுமா இருக்குதான். அதாவது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவியா இருக்கிறதா. அதனாலதான் 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர்னு பார்க்கிறோம், இவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னு பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையின் மூலம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறாரா, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறாராம். இது ரெண்டுமே அவர் வாய் திறந்து சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையில தான் இருக்குது. ரொம்ப முக்கியம். இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து இப்ப கை கொள்ளும் போது தான் நம்மளுக்கு பரிசுத்தம். அடுத்து யோவான் 10:10, அடுத்து இந்த வார்த்தையில நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரட்சிப்பு. நம்ம வந்து சங்கீதம் படிச்சா ரட்சிக்கப்பட முடியுமா, அப்படி
நீதிமொழிகள் படித்தா ரட்சிக்கப்பட்டுடலாமா அப்படின்லாம் கிடையாது. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ரட்சிப்பான். இவர் சொன்ன அந்த வசனத்தின்படி நம்ம வந்து நடந்து போனாதான் ரட்சிப்பான். அதை கை கொண்டாதான் ரட்சிப்பான். அதை கை கொண்டு அதன்படி நம்ம தேவ சாயலை பெற்றுக்கொண்டாதான் ரட்சிப்பான். அந்த பரிசுத்த மனவாட்டியை ஆனாதான் ரட்சிப்பான். அவர் சொன்னபடி ஊழியம் செஞ்சாதான் ரட்சிப்பான். அவர் சொன்னபடி இந்த நீதியை செஞ்சாதான் ரட்சிப்பான். பார்க்கலாம், யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவனை என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறார். ஸோ இயேசப்பா வந்ததே நமக்கு ஜீவனை கொடுக்கவான், ஆத்துமாவில் ஜீவனை கொடுக்கவான். எப்படி? அவர் வாய் திறந்து பேசின அந்த வார்த்தையினால். அடுத்த வசனம் பார்க்கலாம், யோவான் 6:68. எல்லாருமே இவரோட உபதேசத்தை கேட்டு எல்லாமே விலகி போயிடுறாங்க. அப்போ வந்து இயேசுராஜா வந்து பேதுருவை பார்த்து கேட்காரு. அதுக்கு வந்து பேதுரு என்ன பதில் சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ இயேசு பேசின வசனம் தான் ஜீவனுள்ள வசனம், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வசனம், ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனம். ஸோ இந்த வசனத்தை தான் நம்ம இப்போ கை கொள்ளணும், இந்த வசனத்தை தான் நம்ம ப்ரீச் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காக தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது. இந்த வார்த்தையை கொடுக்க தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது. இந்த வார்த்தையை நமக்குள்ள கொடுக்கணும்னா பரிசுத்தம் வேணும். அந்த பரிசுத்தத்துக்காக தான் தன்னையே கொடுத்தது. அவருடைய ரத்தத்தினால நம்மளை சுத்தப்படுத்தி இந்த வார்த்தையினால நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். இதனால தான் நம்ம அவரிடத்துல நம்ம சேர முடியுது. இந்த பரிசுத்தமும் ஜீவன் வந்ததுனால தான் நம்ம அவர் பக்கத்தில் நம்ம போகவே முடியுது. அடுத்து இந்த வசனத்தில் அடுத்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இயேசப்பா சொன்ன வசனத்தில் அடுத்து அதிகாரம் கிடைக்குது, பிசாசின் மேல அதிகாரம் கிடைக்குது. பார்க்கலாம், லூக்கா 4:32. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இந்த அதிகாரத்தினால தான் நம்ம பிசாசை துரத்த முடியுது. பாருங்க, ஜெபாலயத்திலே அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தம் விட்டான். இந்த தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க கூட தான் வந்து மல்லுக்கிட்டுவான். பிசாசோட வேலையே யாரு ரிசீவ் பண்றாங்களோ, யாரு கை கொள்றாங்களோ அவங்க பக்கத்துல நிற்பான். எதுக்காக? எப்படி இந்த வசனத்தை விட்டு எடுக்கலாம், அதை எப்படி மீற செய்யலாம் அப்படிங்கிறதான் அவனுடைய வேலையே. அப்போ இந்த வார்த்தையில நம்ம இருக்கும்போது தான் அந்த பலன் அவர் கொடுக்காரு. பிசாசை ஜெயிக்கக்கூடிய அந்த வார்த்தையை, அந்த பலன் அவர் கொடுக்காரு. பாருங்க, அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. அந்த பலன் வந்து இவருடைய வார்த்தையில தான் இருக்கு. இந்த விசுவாசத்தோட நம்ம சொல்லும்போது, இது வந்து இயேசு சொன்னார், நீ பேசாமல் போ அப்படின்னு. ஆனா நம்ம சொல்லும்போது, இயேசுவின் நாமத்துல இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு அந்த இயேசுங்கிற வார்த்தையை தான் நம்ம சேர்க்கணும். எல்லாமே அதுக்குள்ள அடங்கியிருக்கு. இப்படி நம்ம சொல்லும் போது அவன் ஓடி போயிடுவான். ஸோ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியப்படுறாங்க? எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். அப்போ இயேசு ராஜா பேசின வார்த்தையில தான் இந்த அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கான அதிகாரம் கிடைக்குது. அதிகாரமும் வல்லமையும் இயேசப்பாவுடைய வார்த்தையில தான் இருக்கு. அந்த வார்த்தையின் மூலம் அதை பெறும்போது தான் அசுத்த ஆவியை நம்ம துரத்த முடியும். ஸோ இந்த வார்த்தையில நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ரட்சிப்பு, அடுத்து வல்லமையும் அதிகாரம் நமக்கு கிடைக்குது. அடுத்து இந்த வசனம் தான் நம்மளை நியாயந்திருக்க போதான். நம்ம இந்த வசனத்துக்குள்ள இல்லை அப்படின்னா அவ்வளவுதான். ஏன்னா இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்க போகுது. இந்த வசனத்தின்படி நான் அப்படி சொல்லியிருக்கேன், நீ செய்யலையா அப்படின்னா அதை வச்சு அவன் நியாயமே தீர்க்க போறாரு. பார்க்கலாம், யோவான் 12:47. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனான். நல்லா தெளிவா சொல்லிட்டாரு, என் வார்த்தைகளை கேட்டும். ஏசப்பா சொன்ன வார்த்தை, மாம்சத்தில் வந்து சொன்ன வார்த்தை, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவுடைய வார்த்தை. நம்ம அதுக்கு நிறைய வசனங்களை பார்த்துட்டோம். இப்படி அந்த வார்த்தையை கேட்டும் நம்ம விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை, நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் ரட்சிக்க தான் வந்தேன். ஆனால் எது நியாயந்திருக்குமா? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். அப்போ நம்ம இந்த வசனத்துக்குள்ள இல்லை அப்படின்னா அவ்வளோதான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அடுத்து லூக்கா 6:48. இப்போ இந்த வார்த்தையை கை கொள்ளணும்னா எப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அப்போ இந்த இயேசப்போடைய வார்த்தையை ஆழமாய் தோண்டினா நம்ம இருதயத்துல வச்சிருந்தா, நம்ம அவருடைய வார்த்தையின் மேல நம்ம கட்டப்பட்டிருந்தா, நம்ம வந்து
எவ்வளோ பெரிய நீரோட்டமோ வெள்ளமோ எந்த வழியில பிசாசு வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாதான். அதுக்கான வல்லமை அதிகாரம் நமக்கு கிடைக்குது. ஸோ இதே சேம் மத்தேயு 7ல் பார்க்குறோம், 7:26. இந்த வார்த்தையின்படி நம்ம செய்யாமல் போனா என்னன்னா, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்போ அவன் ஈஸியாக நம்மளை அடிச்சிருவான். ஏன்னா அந்த வசனத்துக்குள்ள நம்ம இல்லை அப்படின்னால, நம்மளுக்கு வசனத்துக்குள்ள இல்லாதனால பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லைன்னா பாவத்தில் இருக்கணும்னு தான் அர்த்தம். அப்போ அவன் நம்ம கூட இருப்பான், நம்மளை ஈஸியாக அடிச்சிருவான். வசனத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அடுத்து இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு யோவான் 10:7, நம்ம ஒவ்வொருவரும் இந்த வாசல் வழியா போனதான் ரட்சிப்பான். யோவான் 10:7 சொல்கிறது நானே வாசல் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த நானே வாசல்னா என்னவா? ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை தான் நமக்கு வாசலாம், பரலோகத்தின் வாசல், ரட்சிப்புக்கான வாசல், நித்திய ஜீவனுக்கான வாசல். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கல. ஆனா நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ இயேசு சொன்ன வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தாதான் ரட்சிக்கவே படுவோம். ரட்சிப்பே இவருடைய வசனத்தில் தான் இருக்கு. ஏன்னா இவருடைய வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அதுக்கப்புறமா தான் நம்ம ரட்சிக்கவே பட முடியும். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் நம்ம சரியா இரு மேய்ச்சலை கண்டடைவானா பரலோக ராஜ்யத்தை சென்றடைவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இவர் தான் வழியும் சொல்லிட்டார். யோவான் 14:6 சொல்லிட்டார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இந்த வார்த்தை இயேசு ராஜா சொன்ன வார்த்தை இல்லாம யாரும் பிதாவினிடத்தில் போக முடியாது. இவர் தான் வழி, இவர் தான் சத்தியம், இவரோட வார்த்தை தான் வழி, இவரோட வார்த்தை தான் சத்தியம், இவரோட வார்த்தை தான் ஜீவன். இந்த வார்த்தை இல்லாமல் நம்ம பிதாவினிடத்தில் போக முடியாது. அடுத்து இந்த வார்த்தை என்ன கிடைக்கும்? இந்த வார்த்தையினால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அடுத்து சமாதானம் கிடைக்குது. அவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ இந்த இயேசப்பாவுடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சமாதானம் கிடைக்குது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. அந்த நிமித்தம் நம்மளுக்கு சமாதானம் உண்டாகுது. ரெண்டாவது, இது சாதாரண சமாதானம் இல்லை, பணம் கொடுக்குற சமாதானம் இல்லை, உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, அவர் கொடுக்குற சமாதானமா. அதன் நிமித்தம் நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்குமா. ரொம்ப முக்கியம். மரணத்தை குறித்த பயம் இருக்காது, இருதயம் கலங்காது. ஸோ இதுதான் சமாதானம். ஸோ இந்த சமாதானத்தை கொடுக்க தான் அவர் வந்தது. அடுத்து பார்க்கலாம், இந்த நம்மளுக்கு பயப்படாமலும் இருப்பதா அப்படிங்காரு. ஏன்னா எப்படி அந்த பயம் இல்லாம இந்த பயம் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா வசனம் சொல்றது, அடுத்த வசனம் யோவான் 8:51, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. ஏசப்பா சொன்ன வார்த்தையை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா நம்ம மரணத்தை காண மாட்டோமா. அதாவது மரித்தாலும் உயிர் தள்ளுவோம். அவர் வரும்போது நம்ம உயிரோடு இருந்தோம் அப்படின்னா மரணத்தை காணாமலே நம்ம உயிர் தள்ளுவோம். அதான் அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஸ்பெஷல். அடுத்து சொல்றாரு யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்ம ஏசப்போடைய வசனத்தில் நம்ம நிலைச்சிருந்தா நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பார். இந்த வசனத்தில் நிலைக்காம நம்ம எது கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த வசனத்தில் நம்ம நிலைச்சிருந்தா நம்ம எதை கேட்போம்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்போம். நம்ம ஊழியம் செய்யறதுக்கான பலனை கொடுங்க, வல்லமை கொடுங்க, அந்த பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுங்க. ஆமாம், பரிசுத்த, அதான் நம்ம கேட்போம். ஸோ இதை தான் அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானதான். அதாவது இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு சொன்ன வார்த்தையினால இந்த கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைச்சிதான். கிருபைங்கிறது பாவ மன்னிப்பு, சத்தியம்ங்கிறது அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தை. ஆனால் நியாயப்பிரமாணமும் தேவனுடைய வார்த்தை தான், அவருடைய விரலினால தான் எடுத்து எழுதப்பட்டு கொடுத்தது. ஆனால் அதை யார் மூலமாக கொடுத்தாராம்? மோசே மூலமாக. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த மோசே மூலமாக கொடுத்ததுனால அது வேத வாக்கியம், இது இவரே டைரக்டாக கொடுத்ததுனால இதுக்கு பேர் சத்தியம். இந்த சத்தியத்தை தான் நம்மளுக்கு விடுதலை இருக்குது. அடுத்து யோவான் 8:31-32 சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீசாராக இருப்பீங்க,
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகுங்க. ஸோ சத்தியமே இவருடைய உபதேசத்துல நிலைச்சிருந்தாதான் சத்தியம் என்னன்னு நமக்கு தெரியும். இயேசு ராஜா யாரு, அவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் தான் நித்திய பிதாங்கிற நாலேஜே அவருடைய வசனத்துல நம்ம நிலைச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்போதான் நம்ம சீசரா ஆக முடியும். அடுத்து யோவான் 10:35 அவர் சொல்றாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. இப்படி இயேசு ராஜா பேசின வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களா நம்ம அவரே போல இருப்போமாங்க, தேவனுடைய பிள்ளைகளா, தேவ தூதர்கள் போல நம்ம அங்க இருப்போமா? ஸோ இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டதான் தேவ தூதர்கள். ஒரு வாய் திறந்து சொன்ன வசனத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்தாதான், அதை கை கொண்டாதான் நம்ம அவரே போல அங்க இருப்போமா? அடுத்து பாருங்க, இதுதான் அவர் சொல்றாரு, என்னுடைய குமாரனுக்கு நீங்க செவி கொடுங்க அப்படிங்கிறார். மத்தேயு 17:5 நம்ம பார்க்கிறோம். அவர் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. யாருக்கு செவி கொடுக்கணுமா? மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த தேவ குமாரனுக்கு, அந்த இயேசுவுக்கு, அந்த கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணுமா? அப்படி செவி கொடுக்கும் போதுதான் நம்மளுக்கு ரட்சிப்பு, ஜீவன். ஸோ இதை தான் அவர் மாம்சத்தில் ப்ரீச் பண்ணார் எல்லாருக்குமே. மத்தேயு 9:35 நம்ம பார்க்குறோம். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. இதுக்கு பேர் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதுக்கான வழி, வாசல், ரட்சிப்பு, பரிசுத்தம் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கிச்சாரு. அது மட்டும் இல்லை, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். ஸோ இதை தான் நம்ம இப்போ செய்யணும். அடுத்த வசனம் சொல்றாரு, யோவான் 10:27-28, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இப்போ நம்ம ஏசப்பாவுடைய ஆடா இருந்தா, ஏசப்பாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்காராம். ஏன்னா அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கறதுனால, அடுத்த வசனம் சொல்லுது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவாது. நம்ம கெட்டு போக மாட்டோம், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியல. விசுவாசம் என்னதான் போறானாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவருக்குள்ள இருக்கோம், அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கோம், அவருடைய வசனத்துக்குள்ள இருக்கோம். அதனால நம்ம பிசாசால ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, அவர் வசனத்துக்குள்ள இருக்கிறதுனால, அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுனால, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுனால நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் பார்க்கலாம். யோவான் 8:12 அவர் சொல்றாரு, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஸோ இந்த ஏசப்பாடைய வசனத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நம்ம ஜீவ ஒளியை ஆமா ஜீவ ஒளியை நம்ம அடைவோம். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிப்போம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் அவர் கடைசியாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இயேசு மேல நம்ம விசுவாசம் தான் நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பார்க்கக்கூடாது. இயேசு வார்த்தையா இருக்காரு, அந்த வார்த்தையில விசுவாசமா இருக்கணும், அந்த வார்த்தையை நம்ம கை கொள்ளணும். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அதை கை கொண்டாதான் அது விசுவாசமே. அப்போ அப்படி விசுவாசமா இருக்கிறவன்